சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். இந்திய நேரப்படி அதிகாலை 3:30 மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது. விண்கலத்தில் இருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் சிரித்தபடி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் பாராட்டின. மேலும் புட்ச் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோருடன் இந்திய நேரப்படி நேற்று காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமியை அடைந்தார். அதோடு அவர்கள் வந்த விண்கலம் ஸ்பிளாஷ் டவுன் என்ற செயல்முறையின் மூலம் கடல் பகுதியில் வந்து இறங்கியது. இதற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தன்னை 30 பேர் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஜாகிர் ஹுசேன் கூறியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜாகிர் ஹுசேனுக்கும் தௌஃபிக் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்து வந்தது. உயிருக்கு அச்சுறுத்தல் என ஜாகிர் ஹுசேன் வீடியோ வெளியிட்ட போதே போலீஸ் விசாரணை நடந்துள்ளது. ஜாகிர் ஹுசேன் கொலையில் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த ஆட்சி கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்று பதிலளித்தார். மேலும் கர்நாடகாவில் மளிகை கடைகளில் ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்துவிட்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை வாங்குகிறார்கள். அதுபோன்றும் இங்கு திட்டம் வருமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, ஆந்திராவில் வீட்டுக்கே பொருட்களை வழங்கும் திட்டம் உள்ளது. இதுகுறித்தும் பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஆராய ஆந்திரா, தெலுங்கானா உட்பட பல மாநிலங்களுக்கு எங்கள் துறை அதிகாரிகள் மார்ச் 20 அன்று செல்கிறார்கள். எனவே அது தொடர்பாக அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்தவுடன் அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இங்கு அதை செயல்படுத்துவோம் என்று கூறினார். மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது டெல்லி சென்று திரும்பியிருக்கிறார். இதற்காக டெல்லி புறப்பட்ட அவர் அதிகாலையிலேயே டெல்லி சென்று திரும்பி வந்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நேரத்தில் செந்தில் பாலாஜியின் டெல்லி பயணம் அரசியல் கவனம் பெற்றுள்ளது. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம், டாஸ்மாக் மதுபான ஆலைகள் என பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தொடர்ந்து 1000 கோடி ரூபாய் அளவில் டாஸ்மாகில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. இதற்கு தகுந்த பதிலளிக்க வேண்டும் என்று அதிமுக, பாஜக, தாவிக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி சென்றுவிட்டு ஒரே நாளில் திரும்பியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக வசமுள்ள 2 ராஜ்யசபா சீட்டுகளில் ஒன்றை தென்மண்டல நிர்வாகிக்கு வழங்க தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை நம்பித்தான் OPS அரசியல் செய்து வருகிறார் என அதிமுக மூத்த நிர்வாகிகள் தனியார் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அவர்கள் கூறும்போது, வடக்கு, மேற்கு, மத்திய மாவட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் தென் மாவட்டத்தில் மட்டும்தான் கட்சி நிர்வாகிகள் சலசலப்புடன் இருக்கின்றனர். எனவே தென் மாவட்ட முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் என கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்திலிருந்து ராஜ்யசபா எம்பிக்கான நபரை தேர்வு செய்வதன் மூலம் தன்னை சமூக ரீதியாகவும் எதிரியாகவும் சித்தரிக்கும் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுக்கு செக் வைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை மாநகராட்சியின் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதில் மாநகராட்சி மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்து பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் எளிய வழியில் வரி செலுத்துவதற்கு கூடுதலாக QR கோடு வசதி ஏற்படுத்தி தருவதன் மூலம் சொத்து வரி மதிப்பீடு, பெயர் மாற்ற திருத்தத்திற்கான இறுதி ஆணை அறிவிப்பு, புதிய மற்றும் புதுப்பிக்கும் தொழில் உரிமங்கள், தொழில் வரி வழங்கும் அறிவிப்புகளுக்கு எளிதாக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சியில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் 70 பூங்காக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் ஒரு பகுதியில் கூரை அமைத்து இருக்கை வசதியுடன் கூடிய புத்தகம் வாசிப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். அண்ணாமலைக்கும் திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் என்ன வித்தியாசம் என தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து பாஜகவினர் நடத்திய போராட்டத்தின் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு நாடகம் ஆடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நடிகர் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் தாவேகா தங்களின் லிமிட்டை கிராஸ் செய்யக்கூடாது என்றும் அண்ணாமலை பகிரங்கமாக பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் சரத்குமார், டான்ஸ் மாஸ்டர் கலா உள்ளிட்டோர் எங்கிருந்து வந்தவர்கள், அவருடன் பிரச்சாரத்தில் நடனமாடியது மறந்துவிட்டதா? பாஜகவின் ஹேமா மாலினி, நடிகை கங்கனா ரனாவத் ஆகியோர் இடுப்பு கிள்ளி அரசியல் செய்துதான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ள தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், கர்நாடகாவில் சட்டசபையில் இருந்து ஆபாசம் பார்த்தார்கள் என சுட்டிக்காட்டி இதுபோன்று அண்ணாமலை மீண்டும் பேசாமல் இருப்பது நல்லது எனவும் தெரிவித்துள்ளார்.
உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான ரயில்வே தேர்வாணையத்தின் 2ஆம் கட்ட தேர்வு திடீரென்று ரத்து செய்யப்பட்டதால் தேர்வு எழுதுவதற்காக தெலுங்கானா மாநிலம் சென்ற தமிழக தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 2ஆம் கட்ட உதவி லோகோ பைலட்டுக்கான தேர்வு நடைபெற இருந்த நிலையில் திடீரென தொழில்நுட்ப காரணங்களால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் தேர்வு குறித்த அறிவிப்புகள் தொடர்பாக ரயில்வே தேர்வாணைய இணையதளத்தை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு திடீரென தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தேர்வு ரத்து என்பதை முன்கூட்டியே சொல்லாமல் திடீரென என சொன்னால் என்ன அர்த்தம் என்று மாணவர்கள் வாக்குவாதம் செய்தனர். முன்னதாகவே தமிழகத்திலே தமிழக மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் நேற்று திடீரென தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதற்கு காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை மற்றும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.